சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. எடப்பாடி அணி இரண்டாக உடைந்தது. அதிமுகவில் கலவரம். ஓபிஎஸ்க்கு மறைமுகமான ஆதரவா? இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவில் உட்கட்சி பூசல் என்பது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி 15க்கும் மேற்பட்டவர்களை நீக்கியிருக்கிறார். அதில் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு. சரிங்களா? ஓபிஎஸ் அவர்களை எக்காரணத்துக்கு கொண்டும் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்கிற ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை யாரையும் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டார். அதிமுகவிலிருந்து முழுமையாக செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நீக்கத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நிறைய விதமான பேட்டி எடப்பாடிக்கு எதிராக கொடுத்தார். அதாவது கொடநாடு கொள்ளை வழக்கை பற்றி சொன்னார். A1 குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குண்டு தூக்கி போட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது, அதை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டார். அதாவது நீதிமன்றத்தில் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா விசாரணை நடக்கலை. விசாரணை கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவிலே எனக்கு ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க எனக்கு ஆதரவாக அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர்களை வைத்து பார்த்தீங்கன்னா காயை நகர்த்துவதற்கான வேலையை செங்கோட்டையன் செய்து கொண்டிருக்கிறாராம். அதனால் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இவர்கள் எல்லாம் ஓபிஎஸ்க்கு ஆதரவு அளிக்க போகிறார்களாம். ஏற்கனவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார் இவர்களாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பாஜகவுடன் கூட்டணி வகுப்பதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல தோல்வி அடைகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து பாஜகவுடன் கூட்டணி வகுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செய்துட்ருக்காரா. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் பிடிக்காமல் இருக்கிறார். இதனால் பார்த்தீங்கன்னா அவர்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஓபிஎஸ் பக்கம் இணைப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளும் செய்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா கட்சியில் உட்கட்சி பூசல் இன்னும் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. அணி இரண்டாக உடைவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக நம்ம இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக தேர்தல் சமயத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.